என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றியா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றியா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றியா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றியா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றியா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றியா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்தவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுக்கும் அந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு. சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் இந்த வசனத்தை ஆண்டோடு இன்றைக்கி தந்திருக்கிறாரு. இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, நான் எப்போவுமே டைரி எழுதுவேன் பார்த்திங்களா, அதில் போன வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த வசனம் பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதிக்கு எழுதியிருக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம்தான், கேட்குற வசனம்தான். நிறைய பிரசங்கங்கள் இதில் கேட்டிருப்போம். ஆனாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுகிறாரு. நமக்கு 4 காரியங்களும் இதில் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார், உனக்கு போதிப்பேன் அப்படிங்காரு. ரெண்டாவது சொல்கிறார், உனக்கு வழி காட்டுவேன் அப்படிங்காரு. மூணாவது உன்மேல் என் கண்ணை வைப்பேன் அப்படிங்காரு. நாலாவது ஆலோசனை சொல்லுவேங்காரு. இந்த 4 காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நம்ம விசுவாசத்தோடு கேட்போம், அவைகளை சுதந்திரித்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போதே சுதந்திரித்து கொள்ளும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். யாருக்கோ எழுதப்பட்டது நம்ம நினைக்க வேண்டாம், எனக்காக எங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படியே நடத்துவார். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நம்ம நம்மளை போதித்து நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு போதிக்கிறவனாலே டீச்சர்னு அர்த்தம். அவர் நமக்கு ஒரு போதகர். மரியாள் அவரை போதகராக ஏற்றுக்கொள்வாங்க. மாத்தாள் சொல்லுவாங்க, மரியாள் வந்தோடனே, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், எழுந்து வா எழுந்து வா
போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார் அப்படின்னு மாத்தாள் வந்து மரியாளை கூடுவா. மரியாள் வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பா பாருங்கள். அப்போ கூட மாத்தாள் சொல்லுவாங்க, ஆண்டவரே வந்ததுலேருந்து உங்கள் பாதத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்னோட வேலை செய்ய வர மாட்டேங்க, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையா அப்படின்னு கேட்பாள். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்பார். அப்போது அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய போதனை கேட்குற மக்கள் பாக்கியவான்கள். நாம் இன்னைக்கு வந்து அந்த பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறோமா? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்முடைய வேத வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் கேட்பதிலும் நமக்கு ஆர்வம் இருந்தால் நாம் பாக்கியவான்கள். இதை வாசிப்பவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கைக்கொள்ளுகளும் பாக்கியவான்கள்னு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் வந்து இந்த வசனத்தை கேட்குறதுல வாஞ்சியோடு இருக்கணும். அவர் சொல்கிறத கேட்குறதுல வாஞ்சியோடு இருக்கணும், அதை வாசிக்கிறதுல வாஞ்சியோடு இருக்கணும், அதை கைக்கொள்ளுகிறதுல வாஞ்சியோடு இருக்கணும். அப்போனா நம்ம பாக்கியவான்கள். இப்போது இந்த பாக்கியவான்கள் வரிசையில் யாரெல்லாம் இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பழைய ஏற்பாட்டில் வந்து நோவாவுக்கு ஆண்டவர் போதிப்பார், நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன், அதனால் நீ ஒரு பேழை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15லேருந்து 22 வரைக்கும் அவர் சில ஆலோசனைகளை கொடுப்பார். இந்த அளவில் பண்ணு, கொப்பேர் மரத்தை எடுத்துக்கோ, அந்த நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், உயரம் எவ்வளோ இருக்கணும், அதில் ஜன்னல் வைக்கணும், எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உள்ள வரப்போதில்ல, தட்டு தட்டாக செய்யணும், எல்லா ஐடியா போதிப்பார். நோவா வந்து கர்த்தர் சொன்னபடியே செய்தாராம். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார். அப்படி செய்ததுனால அவருடைய குடும்பத்தை, அந்த ஜீவன்களை, மிருக ஜீவன்களை எல்லாத்தையும், உலகத்தின் ஒவ்வொரு ஜோடையும் அவர் பாதுகாத்தார், தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். அது வந்து 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போனா அவர் போதித்ததை கேட்டு நடந்ததுனால அழிவுக்கு தப்பிவிக்கப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார், உலகத்தையே திரும்ப உருவாக்க காரணமாக இருந்தார். எவ்வளோ பெரிய கிருபை அவருக்கு பார்த்திங்கன்னா. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு நம்ம பார்க்குறோம். நோவா வந்து கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். அது என்ன, இதுக்கு இது இப்படி நடந்தானே அப்படி நடந்தானே அம்மா ஐடியா அவர் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிப்பா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணமே என்னென்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஏன் இது இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் அப்படின்னு அவருக்கே உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நாம் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படுதல் வந்து ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான காரியம். அவர் அதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்காரு. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதை விட்டுறோமா, அவர் என்ன சொன்னாரோ அதுபடி செய்கிறோமா, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அவர் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார், தரார். நமக்கு ஒரு பாட்டு கூட நம்ம சொல்லும் தெரியுமில்ல, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் பெருகும், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் பெருகும், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கின்றாரே இயேசு, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கின்றாரே, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கின்றாரே அப்படின்னு ஒரு நண்பர் செஞ்ச பாடல், அருமையான பாடல் ஒன்று உண்டு. அந்த வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற மக்களாக நாம் இருக்கும்படியாக நம்மை மாற்றிக்கொள்ளும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், அவர் சொன்னதை கேட்டு நடந்தார், அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் நம்ம பார்க்குறோம். அப்புறம் யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, பெசலேலும் அகோலியாவும் பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு எடுத்த சகல வேலைகளையும் செய்ய ஆண்டவர் கற்பித்தார். அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அந்த வேலைகளை வந்து இவங்க சுயமாக செய்யலை, ஆண்டவர் சொல்ல என்ன செய்தாங்க. அதனால் அது ஆசரிப்பு கூட ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டின் போய் யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த மாதிரி என்ன செய்வார், நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்னா, பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் மக்களுக்கு போதிப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மலைப்பிரசங்கம் மக்களுக்கு போதிக்கிறார். 5லேருந்து 7 முடிய மலைப்பிரசங்கம் தான். அவர் வந்து போதிக்கிற வார்த்தைகளை கேட்குற மக்கள் வந்து என்ன செய்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கூட அதை முடிக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் தான் அதை என்ன செய்கிறாரு, முடிக்கிறார். மலைப்பிரசங்கம் வந்து 5ல் ஆரம்பித்து 7 வரைக்கும் அவர் மலைப்பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் அவர் வந்து என்ன செய்தாராம், கடைசி அவர் வந்து அதை முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா,
ஜனங்கள் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்தீங்களா, ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் போதகம் இருந்துதான். அவர் போதித்தார். ஒரு டீச்சர், ஒரு நல்ல டீச்சராக நமக்கு சார் இருந்தார். அதான் நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன போதிக்கிறார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக தான், வேத வார்த்தைகள் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு காரியத்துக்கு பிரச்சனைகளுக்கு நம்ம ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அவர் நமக்கு சொல்லித் தருவார். இதை செய்யாத, இப்படி செய்ய, இந்த வழியில் போ அப்படின்னு நமக்கு சொல்லுவார். அதுதான் போதித்தல். அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், உனக்கு வழி காட்டுவேன். நான் உனக்கு போதித்து உன்மேல் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இவங்க இப்போ வழி காட்டுறாரு ஆண்டவர். நமக்கு என்ன செய்கிறாரு, போதிக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே போதிச்சுட்டு நம்மளை விட்டுறல, வழி காட்டுறது. இப்படி போ, இந்த வழியில் போ அப்படின்ட்டு கைடு பண்ணுறார். வழி காட்டுறதுன்னு என்னது, கைடு பண்ணுறார் நம்மளை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு போகும்போது அவன் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது, செய்யலை. ஆண்டவர் சொன்ன வழியில் தான் அழைச்சிட்டு போனான். அது உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்குள்ளே சொல்லப்படுது. உபாகமம் 32 10 முதல் 12 வசனங்களில் எப்படி ஜனங்களை வழி நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 32 10 முதல் 12 வசனங்களில் பார்த்திங்கன்னா, பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தள்ளினார். 12ஆம் வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பார்த்திங்களா, ஆண்டவர் மட்டும்தான் அவரை வழி நடத்தினாரோ. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருடைய வழியில் நடக்கிறோம்? கர்த்தர் காட்டுற வழியில் நடக்கிறோமா, இல்லை மனுஷர்கள் காட்டுற வழியில் நடக்கிறோமா, இல்லை ஒரு தலைவர் காட்டுற வழியில் நடக்கிறோமா, இல்லை ஒரு சினிமா நடிகர் காட்டுற வழியில் நடக்கிறோமா? எந்த வழியில் நடக்கிறோம்? நாம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நடக்க வேண்டிய வழி கர்த்தருடைய வழி, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி நமக்கு பூர்வ பாதைகள் நின்று நல்ல வழி எது என்று கேட்டு அதில் நடங்க அப்படின்னு எரிமையா தீர்க்கதரிசியில் ஒரு வசனம் இருக்குது. இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்கிற சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு. எபேசியர் 6 அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு கூட ஒரு வார்த்தை இருக்குது. எபேசியர் 6:16 எபேசியர் 6:16 பொல்லாங்கு நீயும் அக்கினி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போது நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி நல்ல வழியில் நம்ம என்ன செய்யணுமா, நடந்து போகணும். அதுதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு இந்த நாளில் சொல்லித்தராரு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறவராகவும் இருந்தார், டீச்சராகவும் இருந்தார், இப்போ கைடாகவும் இருக்கிறார். நமக்கு கைட் பண்ணுறார். நம்முடைய வாழ்க்கையில் நீ இதை செய்யாத நம்ம கைடு பண்ணுகிற ஒரு வழிகாட்டியாக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்ல பார்த்திங்கன்னா நிருபங்கள் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நிருபங்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டுதார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் யோவான் 16:6 பார்த்திங்கன்னா நமக்கு கைட் பண்ணுறாரு. அவர் யோவான் 16:6 என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோவான் 16:6 நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினா, அதாவது 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார், போதித்து நடத்துவார், நல்ல வழியில் நடத்துவார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், ருசிக்க வேண்டும். ஆவியானுடைய வழி நடத்தல் நம்ம ருசிக்க வேண்டும். அந்த வழி நல்ல வழியில் அவர் நம்மை நடத்துவார். அதை நாம் புரிந்து கொண்டு நடக்கும்போது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம். மூணாவதாக சொல்ல, உண்மையில் என் கண்ணை வைப்பேன் அப்படின்னு இருக்காரு. உண்மையில் என் கண்ணை வைப்பேன். நமக்கு ஆண்டோடைய கண் நம்ம மேலே இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம் சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்க எங்கே போகிறாங்கன்னு அந்த தாய் அந்த கண்ணை அந்த பிள்ளை மேலேயே வச்சுருப்பாங்க. அது வேற எங்கேயும் போய் பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது, படிக்கட்டில் விழுந்துடக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக விழுந்துடக்கூடாதுங்க. அந்த குழந்தை மேலே தான் அந்த தாயினுடைய கண் இருக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், வச்சுருக்கிறாரு. அவர் கண்ணை நம்ம மேலே என்ன செய்கிறாராம், வச்சிருக்கிறாராம். அதனால தான் நாம் என்ன செய்ய முடியுது, தைரியமாக இந்த உலகத்தில் நடக்க முடியுது. நாம் நடந்து போகிற பாதைகளெல்லாம் அவருடைய கண்ணை நம்ம மேலே என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்குள்ள அந்த சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டின உடனே ஆண்டவர் அதில் என்ன செய்வார் அப்படின்னா,
கண்ணை வைப்பார். எப்படி? உமது அடியேன் விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்குமென்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. சாலமன் கேட்காரு, இந்த ஆலயத்து மேலே உங்கள் கண் இரவும் பகலும் திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் தூங்குகிற உறங்குகிற தேவன் அல்ல, அவர் இரவும் பகலும் விழித்து பாதுகாக்கிற தேவன். அது தாவீது சாலமன் ராஜா, எங்களுடைய கண்கள் இரவும் பகலும் இந்த ஆலயத்து மேலே திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைக்கணும்? கிருபை கிடைக்கணும். ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்போது தான் நம்ம போகிற இடமெல்லாம் நம்மை பார்த்து பாதுகாக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் கிருபையாக பாதுகாக்கிறாரு. அதே மாதிரி ஆதியாகமம் 16 அதிகாரம் 7 வசனம் 13 வசனத்தில் ஆகாரை பார்க்குறாரு. ஆகார் அப்படியே என்ன செய்ய சாராளால் துரத்தப்பட்டு அப்படி வனாந்தரத்தில் அலையும் போது அவளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் பார்க்குறாரு, அவரை கண்டாருன்னு பார்க்குறோம். கண்டார், அவருடைய கண்கள் அவளை கண்டதுனால அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அவள் உடனே கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறான், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு என்ன செய்தான் பேர் வைக்கிறேன். இவ்வளோ ஒரு கிருபை பார்த்திங்களா அவளுக்கு. அந்த கிருபை அவளுக்கு கிடைச்சதுனால தான் இன்றளவும் நம்முடைய சகோதரர்கள் உலகமெல்லாம் பரவி இருக்கிறாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க அந்த சகோதரர்கள் நம்முடைய உலகமெல்லாம் பரவி இருக்காங்க. அது காரணம் கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு கிருபை கிடைத்தது. அவளுடைய சங்கதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். அதே மாதிரி 29 அதிகாரம் 31 வசனத்தில் லேயாள் மேலே ஆண்டவர் கண்ணு வைக்கிறார். 29 அதிகாரம் ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 வசனம். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பார்த்தீங்களா? லேயாளை ராகேல் யாக்கோபெல்லாம் கூச்சப்பாரோடையவான்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் அவளை உயர்த்துவார். அவளுக்கு தான் முதல்ல கற்பத்தின் கனியை கொடுப்பார். இந்த நாளிலும் அற்பமாய் நம்ம என்ன பண்ணுறோமா மற்றவங்க மத்தியில் நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அதுக்காக நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அற்பமானவர்கள் மேலே கண்ணு வைக்கிற ஆண்டவர். அவருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. அற்பமானவர்கள், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவர், எல்லாராலும் விரட்டப்படுகிறவர், எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டவர்கள், எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிற மேலே அவருடைய கண்கள் வைக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல லேயாள் அற்பமாக எண்ணப்படுது. கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தார். ராகேல் அவளை அற்பமாக நினைக்கிறதல்ல, அதனால் லேயால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கற்பத்தின் கனியை கொடுத்து உயர்த்துதார். எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? நம்ம மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டுட்டோமா? கவலைப்படாதீங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்குதுலா, அதை நினச்சி பாருங்கள். மற்றவர்கள் கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணும் அவசியம் இல்லை. நம்முடைய தகப்பன் கண்ணில் நமக்கு கிருபை கிடைத்தால் போதும். அவர் நம்மை கிருபையாக நடத்துவார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி யாத்திராகம் 33:17 கூட மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அவர் சொல்வார், உடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்துன்னா அந்த இடத்த விட்டு என்னை கொண்டு போங்க, அப்படின்னா நாங்கள் என்னை கொண்டு போக வேண்டாம் அப்படின்பார். பாண்டு சொல்வார், என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்பார். அப்படிப்பட்ட கிருபை கண்களில் அவர் பார்க்கும்போது, அந்த கண்களில் உள்ள கிருபை நமக்கு கிடைக்கும்போது அது ஆசீர்வாதம். அதே மாதிரி மத்தேயு 9 அதிகாரம் 36 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது. மத்தேயு 9:36 ஒரு நிமிஷம். மத்தேயு 9:36 என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். திரளான ஜனங்கள் மேல் மனதுருகுதார். கண்டார், அவங்கள பார்க்குறாரு. ஐயோ, வழி தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகி அவங்கள என்ன செய்தார்? அவர் வியாதிகளை நீக்குதார், நோய்களை பிரச்சனைகளை மாட்டுதார், பிசாசு பிடித்ததை விரட்டுதார். அவங்களும் மனதுருகுதார். வழி தெரியாமல் அலைகிற மக்கள் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் அலைகிற மக்களுக்காக ஆண்டவர் மனதுருகிறார். அவங்களை காண்கிறார், அவர்களை கண்டு மனதுருகிறார். பக்தியுள்ள நம்முடைய மக்கள் அவரை இன்னும் கண்டு கொள்ளவில்லையே என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு என்ன செய்கிறார்? அவர்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிட்டு இன்னமும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. அதான் மனதுருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 4ஆவதாக அவர் சொல்லுவார், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுது ஆண்டவர். ஆலோசனை சொல்லுது. ஆலோசனை கர்த்தர். அவர் பேர்லேயே பாருங்கள், ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு இருக்கும்.
நமக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தேவையா? மனுஷன்கிட்ட போய் கேட்டோம்னா வேண்டாத ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால் நாம் அதை பின்பற்றி செல்ல வேண்டாம். நாம் நேராக என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் போய் உட்காந்து நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுக்குற ஆலோசனை நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வாழ்வை பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. தாய்மார் பெண்கள் வீட்டு குடும்பத்தினருக்கு தேவையான ஆலோசனை அவர்கிட்ட கேளுங்க. கணவன்மார்கள் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கு அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் ஆலோசனை கொடுக்குற கர்த்தர், ஆலோசனை கர்த்தர் அவர். நம்ம ஆலோசனையை கேட்கும்போது அவர் நம்ம வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி நல்ல ஆலோசனைகளை அவர் நமக்கு தருவார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆரம்ப காலம் முதல் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நான் செய்தது. அது 2 வரும், எப்போவுமே 2 காரியம் வரும். எதை செலக்ட் பண்ணுன்னு தெரியாமல் வரும். இப்போ ஆண்கிட்ட கேட்டு ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ப்ரமோஷன், அந்த ட்ரான்ஸ்ஃபரு, படிக்கிற காரியங்கள் எல்லாத்திலும் 2 வச்சுக்கிட்டு தான் இதை செய்வா அதை செய்வா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், மனுஷங்க வேறு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷங்க சொல்கிறத நம்ம கேட்குறத விட ஆண்டவர் சொல்கிறத கேட்குறது தான் நமக்கு ஆசீர்வாதம். என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் என்னுடைய லைஃப்பை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் தேர்ந்தெடுத்து நடத்திக்கிட்டு வந்தவர் அவர். அந்த ஆலோசனை கர்த்தராக எனக்கு அவர் இருந்தார். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நோவாவுக்கு பேழை செய்கிறதுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. ஆலோசனை கொடுத்ததுனால தான் அவர் என்ன சார் அந்த பேழை மிதந்தது, இவ்வளவு வெள்ளத்துலேயும் மூழ்கி போகாமல் மிதந்து மக்களை பாதுகாத்தது, மிருக ஜீவன்களை பாதுகாத்தது. அதே போல் சங்கீதம் 16:7 சொல்லப்படுது, தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு ஆண்டவர். 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவர் சொல்ல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் அவர் எல்லாத்துலேயும் ஆலோசனை கேட்டு செய்வார். ஆண்டவரே நான் அவங்கள பின்தொடர்ந்து போகவா வேண்டாமா? பின்தொடர் இருந்தாலும் பின்தொடர்ந்து போவார். அவர் என்ன சொல்கிறார் அதை எப்படி செஞ்சார், அதனால் வெற்றி பெற்றார் என்று சொல்லி பார்க்குறோம். நான் மனுஷரிடத்தில் ஆலோசனை கேட்டோம்னா தோல்வி ஆகிடும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக வெற்றியாகத்தான் என்ன செய்யும் முடியும். ஆரம்பத்தில் தோல்வி மாதிரி தெரியும், பயந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. ஆனால் முடிவில் அது மகிமையாக என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வேதத்தில் நிறையா ஆலோசனை கேட்டவங்க நிறைய இருக்காங்க. ஏசாயாவில் கூட 28 அதிகாரத்தில் 29 சொல்லுது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர், சேனைகளின் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர். பார்த்தீங்களா? அவருடைய நாமமே ஏசாயா 9:6 சொல்லப்படுது. ஆலோசனை கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ நமக்கு ஆலோசனை தேவைன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல போகணும், உட்காரணும். அவருடைய பாதத்தில் உட்காந்து ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் அதுபடி நடக்கேன்னு ஆலோசனை கேட்கணும். கேட்கும்போது சொல்லி தருவார். நம்ம கேட்க முன்னாலே நானே ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நடந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். உன்னை வழியை தடுத்து நிறுத்த மாட்டார், கரத்தை பிடிச்சி இழுக்கவும் மாட்டார். நீ போயிட்டு அப்புறம் என்ன செய், நல்லா கஷ்டப்பட்டு பிறகு உணர்வேன். என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படி நடந்திருக்கு. ஆண்டோடைய ஆலோசனை எல்லாம் என்னுடைய சுயசித்தமாக செய்த காரியங்கள் வேதனைக்குள்ளானதாக மாறி இருக்கு. அதனால் எந்த காரியத்தையும் அவர்கிட்ட கேட்டு செய்ய நாம் என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம 4 காரியங்களும் இன்றைக்கி நம்ம கர்த்தர் நம்மோடு பேசினார். ஒன்று, நமக்கு போதிப்பார். உனக்கு போதிப்பேன், உனக்கு வழிகாட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தரை நாம் பிடித்து கொள்ளுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஆலோசனைகள், போதிக்கிற காரியங்கள், வழிகாட்டுகிற காரியங்கள், கண்ணை வைக்காரு, இதெல்லாம் நாம் விசுவாசித்து அவரிடத்துல தரித்திருந்து நிலைத்திருந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அவர் இந்த 4 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வச்சு கொடுப்பாரு. நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆவியானவர் எப்போதும் ஆண்டவர் எங்களிடத்தில் பேசுகிறீர், எங்களை போதிக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், வழி காட்டுகிறீர், கண்ணை வைக்கிறீங்க, ஆலோசனை கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி. நாங்களுடைய பாதையில் நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் சரியான பாதையில் நாங்கள் நடந்து செல்லக்கூடியவர்களாக காணப்பட எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இருதய கண்களை திறந்து உடைய வேத வசனத்தை பார்க்கறதுக்கு உதவி செய்யும். உடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று தாவிராஜா சொன்ன போல நாங்களும் உடைய வேதத்தை வாசித்து அதனுடைய வழிகளை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உடைய பாதபடியில் உட்கார்ந்து நாங்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, அந்த நீங்கள் சொல்கிற வழிகளில் நடக்க
நீங்கள் சொல்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல மன விருப்பத்தையும் வாஞ்சையும் உண்டாக்குங்கப்பா. உடைய பாதத்தில் உட்காரக்கூடிய வாஞ்சியை ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக்கி கொடுங்க. ஆசீர்வதிக்கிறீங்க, அந்த மாதத்தில் அப்படியே நடத்துறீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. இந்த மாதத்தில் கூட எங்களுடைய ஊழியம் அக்கினி விதையில் ஊழியம் ஆரம்பித்து 39வது வருஷம். இந்த 39வது வருஷத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய இருக்கிறாரு. அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற்று செல்ல ஆண்டவர் இந்த நாளில் செய்ய போகிறாரு. அருமையான வார்த்தையை கூட கொடுத்துருக்கிறாரு. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். எங்களுடைய அட்ரஸ் நான் வேணால் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. விசுவாசிப்போம். இந்த செய்தியை நான் யூடியூப்லேயும் போடுவேன். நீங்கள் அனைவரும் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா சொல்லுங்கள். அதுபோல் இந்த யூடியூப் பகுதியில் நான் ஒரு 5 நிமிஷம் செய்தி, 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆடியோவாக. அதையும் நீங்கள் கேட்டு உங்களுடைய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. இன்னும் எங்களுடைய ஊழியத்தின் பேர் அக்கினி விதையில் ஊழியம். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் அந்த இடத்துல கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம். குழுவாக தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சிட்ருக்கோம். அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அந்த கூடுகை நடக்க இருக்குது. பிப்ரவரி 7 சோஸ்திர கூட்டம், 39வது சோஸ்திர கூட்டம். அதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆமென்.